ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஜி ஸ்காட் கேரேஜ். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போறோம்னா ஆம்பியர் மீட்டர் தான். இந்த ஆம்பியர் மீட்டர் தான் நம்ம ஓல்டு இசிஐக்கு எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப மெயினான பார்ட்டு. இதில் என்ன பண்ணியிருக்காருன்னா, கஸ்டமர் வந்து பேட்டரி புதுசு போட்டாரு. பேட்டரி புதுசு போட்டும் அவருக்கு செல்ஃப் எடுக்கலாம் சொல்லியிருக்காங்க. பேட்டரி அமுங்குது, உட்காருது. செல்ஃப் மோட்டரும் புதுசு போட்டிருக்காரு. வண்டியில் செல்ஃப் போட்டால் ஒழுங்காக செல்ஃப் எடுக்க மாட்டேதுன்னு. ஆக்சுவல் கம்ப்ளைண்ட் என்ன பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து அம்மீட்டர் தான் கம்ப்ளைண்ட்டு. இதில் என்ன பிரச்சனைனா, இங்க வந்து பாசிட்டிவ் பிளஸோட ரெண்டு மெயின் உள்ள வரும். இதுல இருந்தா நம்மளுக்கு பவர் சப்ளையே வந்து நம்ம ஜம்ப் ஆகும். இதுல என்ன ஆயிட்டு இருக்குன்னா, ஆம்பியர் மீட்டர் வந்து வீக் ஆயிட்டு இருக்கு. இதுல தெரியுதுங்களா, இது வந்து ஓவர் ரெஸ்ட் ஆனதுனால இதுக்குள்ள வந்து நம்மளுக்கு பேட்டரியில இருந்து வர பவரும் இதுவும் நம்மளுக்கு கரெக்டா கண்டினியூட்டியில கிடைக்கல. இந்த கண்டினியூட்டி கிடைக்காதனால நம்மளுக்கு பேட்டரியில இருந்து வர பவர் வந்து ரொம்ப லோ ஆகுது. லோ ஆகுறதுனால என்ன ஆகுதுன்னா, நம்மளுக்கு செல்ஃபுக்கு தேவையான வோல்டேஜ் சப்ளை பத்தல. ஆக்சுவல் கம்ப்ளைண்ட் இதுதான். அதை மீறி நம்ம என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, பேட்டரி பூஸ்ட் போட்டுட்டு இருக்காங்க. பேட்டரி தான் செல்ஃப் எடுக்கலன்ட்டு நெக்ஸ்ட் செல்ஃப் மோட்டர் பூஸ்ட் போட்டிருக்காங்க. ஆக்சுவல் கம்ப்ளைண்டே நம்மளோட ஆம்மீட்டர் தான். இதுதான் பிரச்சனை. அதனால தான் வண்டியில வந்து செல்ஃப் எடுக்காம போயிட்டு இருக்கு.